அனைவருக்கும் வணக்கம். மென்டல் ஹெல்த் கம்பாஸ் உங்களை வரவேற்கிறோம். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்கள் இதுவரை உங்கள் இதயம் உடைந்ததை கண்டுள்ளீர்களா? அது வெறும் உணர்ச்சி சோகம் அல்ல, உண்மையான வலி. ஒரு கனமான மார்பு, மூழ்கும் வயிறு அல்லது சுவாசிக்கும் போது திடீரென ஏற்படும் கட்டுப்பாடு போன்றது. ஆமா, நீங்கள் தனியாக இல்லை. மற்றும் என்ன தெரியுமா, இது உங்கள் மனதில் மட்டும் இல்லை. இதயம் உடைந்தது ஏன் இவ்வளவு வலிக்கிறது என்பதற்கான உண்மையான அறிவியல் உள்ளது. சில நேரங்களில் இது உடல் காயத்திற்கு கூட அதிக வலி அளிக்கிறது. ஆகவே இன்று இதயம் உடைந்ததின் நரம்பியல் அறிவியலை பற்றி பேசுவோம். ஏன் இது இவ்வளவு வலிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். காதல் தவறும்போது உங்கள் மூளை மற்றும் உடலில் என்ன நடக்கிறது என்பதையும். ஒரு காதல் முறிவு நேர்ந்த போது உங்கள் மூளையில் என்ன நடக்கும்? நாம் ஒரு பிரிவை எதிர்கொள்ளும் போது அல்லது நாம் காதலிக்கும் ஒருவர் விலகும் போது எங்கள் மூளை வெறும் ஓ சரி, அது துக்கம் என்று சொல்லாது. இல்லை, அது முழு எச்சரிக்கை முறையில் செல்கிறது. அது உங்கள் தலைக்குள் ஒரு சிறிய அவசர நிலை போல் இருக்கும். வலி மையம் ஒளிர்கிறது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரபலமான ஆய்வு உள்ளது. அவர்கள் மக்களுக்கு அவர்களது முன்னாள் காதலர் அல்லது சமீபத்தில் அவர்களை நிராகரித்த ஒருவரின் புகைப்படங்களை காட்டினர். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, நாம் உடல் ரீதியாக காயமடைந்த போது ஒளிரும் மூளை பகுதிகள் அதேபோல் ஒளிர்ந்தன. குறிப்பாக முன்னணி சிங்குலேட் கார்டெக்ஸ் மற்றும் இன்சுலா. ஆகவே நீங்கள் என் இதயம் வலிக்கிறது என்று சொல்வீர்கள். உங்கள் மூளை அந்த உணர்ச்சி வலியை உடல் காயமாகவே கையாள்கிறது. பைத்தியம் இல்லையா? நீங்கள் விலகல் அனுபவிக்கிறீர்கள். காதலில் விழுவது ஒரு வகையில் பழக்கமடைவது போலவே உள்ளது. உண்மையில் காதல் உங்கள் மூளையின் விருதுப் பிரிவை செயல்படுத்துகிறது. அதே பகுதி பழக்கத்தில் ஈடுபடும் டோபமின் என்ற மகிழ்ச்சியூட்டும் ரசாயனத்தை வெளியிடுகிறது. ஆகவே காதல் முடிந்த போது நீங்கள் விலகல் அனுபவிக்கிறீர்கள். ஒரு மருந்தை நிறுத்தும் ஒருவரைப் போலவே. நீங்கள் அசௌகரியமாக, தூக்கமின்மையுடன், சக்தி குறைவுடன் கூட உங்கள் முன்னாள் காதலியின் இன்ஸ்டா அல்லது வாட்ஸ்அப் நிலையை அடிக்கடி பார்க்கும் பழக்கத்துடன் இருக்கலாம். நீங்கள் இழந்ததை சிறிய அடிப்படையில் பெறுவதற்காக. மன அழுத்தம் மேலோங்கி விடுகிறது. உங்கள் உடலும் மன அழுத்த ஹார்மோன் கோர்டிசோல் உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. இந்த ஹார்மோன் உங்கள் இதய துடிப்பை, இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதிக்கலாம். ஒரு பிரிவுக்கு பிறகு நீங்கள் சோர்வாக, பலவீனமாக அல்லது நோய்வாய்ப்படுவது அதற்கே காரணம். உங்கள் உடலும் அதனை உணர்கிறது. இப்போது கழுத்துக்கு கீழே என்ன நடக்கிறது என்று பேசுவோம். உங்கள் உடல். பலர் இதை பதிவு செய்கிறார்கள். மார்பு இறுக்கம், வாந்தி அல்லது வயிற்று வலி, மூச்சு குறைவு, தசை மடிப்பு, தூக்கத்தில் சிக்கல். இது உங்கள் கற்பனை அல்ல. இது உணர்ச்சி அதிகப்படியானதற்கு உங்கள் நரம்பு அமைப்பு எதிர்வினை செய்கிறது. வகஸ் நரம்பு என்ற ஒரு சிறப்பு நரம்பு உள்ளது. இது உங்கள் மூளை மற்றும் உங்கள் இதயம் மற்றும் வயிற்றை இணைக்கிறது. நீங்கள் மனச்சோர்வில் இருக்கும்போது இந்த நரம்பு உங்கள் உடலில் அவசர சிக்னல்களை அனுப்புகிறது. அதனால் உங்கள் வயிற்று சுருங்கும் அல்லது உங்கள் இதயம் ஒரு துடிப்பை தவிர்க்கிறது. காதல் ஏன் இவ்வளவு வலிக்கிறது? மாற்றுத்திறனின் பார்வையில் காதலும் பிணைப்பும் நம்மை உயிரோட்டமாக வைத்திருக்க உதவியது. நாம் துணையினரின் ஆதரவு, பாதுகாப்பு, உணவுக்காக நம்பினோம். ஆகவே யாரோ ஒருவரை இழந்தால் நமது மூளை எச்சரிக்கை விடுகிறது. ஏய், ஏதோ தவறு. அந்த உணர்ச்சி வலி, அது ஒரு உயிர் வாழும் உணர்வு போல். அடுத்த முறையில் கவனமாக இரு. இதை மீண்டும் செய்யாதே. ஆனால் ஆம், இதை அறிந்தாலும் எப்போதும் எளிதாகாது. சரி, குணமடைய எப்படி தொடங்குவது? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மூளை மற்றும் இதயத்தை குணமாக்க சில அறிவியல் ஆதாரமான முறைகள் இங்கே உள்ளன. வலியை ஏற்றுக்கொள். உனக்கே சொல்லு, இது உண்மையானது. அதை புறக்கணிக்காதே. அவமானப்படாதே. நீ பெருஜுவாய்ஷ் என்பது உண்மையானது. உடலை நகர்த்துங்கள். உடற்பயிற்சி என்டோர்பின்களை விடுவிக்கிறது. இயற்கையான மனநிலை உயர்த்திகள். ஒரு எளிய நடைபயணம் அல்லது நடன அமர்வும் உங்கள் நரம்பு அமைப்பை அமைதிப்படுத்த உதவலாம். மனநிலையை முயற்சி செய்யுங்கள். தியானம், ஆழ்ந்த மூச்சு விடுதல் அல்லது இலகுவான யோகா கூட உங்கள் மூளை மன அழுத்தத்தை சிறப்பாக கையாள பயிற்சி அளிக்கலாம். இது உங்கள் உடலை பயங்கர நிலை இருந்து அமைதி நிலைக்கு மாற்ற உதவுகிறது. பேசி தீர்க்கவும், ஒரு நண்பரை அழைக்கவும், ஒரு ஆதரவு குழுவில் சேரவும் அல்லது ஒரு மனோதத்துவ நிபுணருடன் பேசவும். சில நேரங்களில் உங்கள் குழப்பமான எண்ணங்களை வெளிப்படையாக சொல்லுவது உதவுகிறது. சில தூரம் வையுங்கள். தற்காலிகமாக உங்கள் முன்னாள் காதலரை சமூக ஊடகங்களில் பின்தொடர்வதை நிறுத்துங்கள்.
பழைய புகைப்படங்கள் அல்லது நினைவுகளை தூண்டும் பொருட்களை அகற்றுங்கள். இது உங்கள் மூளைக்கு ஓய்வை அளிக்கிறது. அதனால் அது தொடர்ந்து நினைவூட்டலின்றி மீண்டும் அமைக்கத் தொடங்க முடியும். உங்கள் மூளை குணமாகும். இது நல்ல செய்தி. உங்கள் மூளை பிளாஸ்டிக் போன்றது, அதாவது அது மாறவும் குணமாகவும் முடியும். காலப்போக்கில் புதிய அனுபவங்கள், உறவுகள் மற்றும் சுய பராமரிப்புடன் உங்கள் மூளை புதிய பாதைகளை உருவாக்கும். வலி கடந்து போகும். உங்கள் இதயம் எளிதாக உணரும். ஒரு நாள் இது வெறும் நினைவாக இருக்கும், காயமல்ல. அதனால் அடுத்த முறையில் யாராவது பிரிவுக்கு பிறகு நீங்கள் அதிகமாக பதிலளிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அமைதியாக சொல்லலாம். உண்மையில் அறிவியல் அதற்கு ஒப்புக்கொள்ளாது. இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் அல்லது மனச்சோர்வு அனுபவிக்கும் யாராவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த வீடியோவை பகிரவும், லைக் செய்யவும், கீழே கருத்து பதிவிடவும் மற்றும் மெண்டல் ஹெல்த் கம்பஸ் சேனலை சந்தா செய்ய மறக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் மனமும் இதயமும் கவனத்தை பெறுவதற்கு உரிமை உண்டு. அடுத்ததாக சந்திப்போம்.